திண்டுக்கல் மாவட்டத்தில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்படும். பொதுமக்கள் தங்களின் புகார்கள் மற்றும் தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது குறுஞ்செய்தி மூலம் நேரடியாக எஸ்பியிடம் தெரிவிக்க 8270701520 என்ற பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் எஸ்பி அல்லது அவரது பாதுகாப்பு அதிகாரி அழைப்பை ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். புதிய எஸ்பி ஜெயக்குமார் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டத்தின் 34வது காவல் கண்காணிப்பாளராக ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளராக பதவியேற்றிருக்கிறேன். அனைத்து ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்தை பொறுத்தவரை நம்ம சட்ட ஒழுங்கிற்கு முக்கியத்துவம் காட்டப்படும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக மாறாமல் அதை தடுப்பதற்கு அனைத்து வித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபடுவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் போதைப் பொருட்கள், இந்த கஞ்சா, குட்கா போன்ற பொருட்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதை பூரா முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதுவும் செய்வோம். அதுபோல் பள்ளி கல்லூரிகளில் இந்த போதை பழக்கங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சோசியல் மீடியாவில் என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி காவல்துறை சார்பாக ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்த இருக்கிறோம். ஸோ அதுபோல் நம்ம திண்டுக்கல் மாவட்டம்ன்றது ஒரு சுற்றுலாத்தலம் கொடைக்கானல் இருக்குது. அதுபோல் ஒரு ஆன்மீக தலம் பழனி இருக்கிறது. ஸோ இதுகளில் போக்குவரத்து சீர் செய்வது, அதுபோல் எந்தவித குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது போன்ற நடவடிக்கைகள்லாம் கண்டிப்பாக முன்னெடுப்பு செய்யப்படும். அதுபோல் ரவுடிகளை பொறுத்தவரை இந்த சரித்திர பதிவேடில் இருக்கிறவங்க மற்றும் பழைய குற்றவாளிகள் பூரா தீவிரமாக கண்காணிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டால் கண்டிப்பாக கடுமையான சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் பொதுமக்களுக்கு எப்பயுமே புதன்கிழமை என்னுடைய தலைமையில் மனுக்கள் வாங்கப்படும். அப்போ எல்லா துணை கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. மற்ற நாட்களுக்கும் நான் அலுவலகத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை அணுகி மனுக்களை கொடுக்கலாம்.